அழகேசன் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிள்ளைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இடத்த எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது முன்னாடி சீசன் 2 போட்டுருப்போம். அந்த எபிசோடில் பார்க்கணும் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும். முடிஞ்சது யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம பக்கத்துக்குள்ள போகலாமா. இப்போ இந்த எபிசோடில் ஒரு குகையை காமிக்க அந்த இடத்துல ஒரு போர்ட்டலோ கிரியேட் ஆகுது. அதுலேருந்து ஒருத்தன் வரத்தை பார்த்துட்டு நம்ம சஞ்சினோடைய அப்பா கிட்ட பயந்த ஒருத்தன் திரும்பியும் என்ன இதுன்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா ஜேஜோ ஐலாண்டோடைய 3வது ரைட்டில் வந்து கடைசியாக இவனுங்க வந்துட்டு போயிருப்பானுங்க அந்த தீவுக்கு. அந்த ஆளில் ஒருத்தன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்னடா எவனையும் நீ இந்த இடத்துல திரும்ப பார்க்க வந்த அவனே ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நான் ஒன்றும் அவன் கிடையாது தெரியா, அவன் இந்த இடத்துல இல்லை அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழுது. அப்ப பார்த்தா பின்னாடி அவனும் ஒருத்தன் வந்திருக்கான். எங்கடா பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக இங்க வந்த? யாக்கு முன்னோட் நான் இங்க வந்ததுக்கான காரணமே இந்த ஈஸ்ட்ல இருக்க லேண்டை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தான். அப்ப நீ சொல்றதுக்கான அர்த்தமா அந்த ஸ்மால் ட்ரிப் ஆஃப் தி லேண்ட் இந்த கிழக்கு திசையில தான் இருக்குது. அதுவும் எவனோ ஒருத்தன் மானர்ச்ச கொண்டு இந்த ஷேடோஸ் மூலியமா இந்த இடத்துல வச்சிட்டு இருக்கான். நீ சொல்றது எல்லாமே நான் கண்டிப்பா நம்புறேன். பட் நான் சார்ஜ் எடுத்து எந்த ஏரியால இருப்பான்றது சரியா நம்மளுக்கு தெரியாதுல்ல. நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான்பா. ஆனா நம்மள ரூல் பண்ற ஆளுங்க எல்லாருமே லாஜிக் படி சவுத் சைட்ல போறதுக்கு கொஞ்சம் பிளான மாத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா நான் இப்போ அந்த சைடு போகணும்ன்றது எனக்கான வேலை. அப்ப நான் அந்த சைட்ல அந்த மானாஜ் ஷேடோ இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அவனுங்களாம் எனக்கு ஒரு பிரச்சனையை அமைவான்றதுக்கு சந்தேகம் தான். அது மட்டும் இல்லாம அவனுக்கான ஒரு முக்கியமான ஒரு நியூஸை கொண்டு வந்திருக்கேன். தி கிரேட்டஸ்ட் பிராக்மெண்ட் ஆஃப் தி பிரில்லியன்ட் லைட்னு சொல்லப்படுறது கன்ஃபார்மா இருக்கு. இது கேட்கவே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. சூப்பர் தான், இது சூப்பரான இன்ஃபர்மேஷன் எனக்கு. அப்படின்னா இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதனா உனக்கு கிடைச்சாலுமே சரி, நான் அதை கண்டிப்பா ஏத்துப்பேன். ஆனா இருந்தாலுமே எனக்கு இன்னமும் சில வேலைகள் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம எவனும் ஒருத்தனால இந்த இடத்துல அவனுடைய பவர்ஸ் எல்லாம் பிராக்மெண்ட் மூலியமா ப்ராசஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதனால அந்த குப்பை இந்த இடத்த விட்டு நகராம இதே இடத்துல சேர்ந்துட்டு இருக்கு. திரும்பவும் நம்மளோட வழியில அவன் வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா எவனும் ஒருத்தன் ஓடிசு போட்டு வந்திருக்கேன். அவனோட முகத்தை சரியா காமிக்கல. என்ன சொன்ன? ஈஸ்ட் சைட்ல ஒரு சின்ன லேண்டுக்கா அப்படின்னு நீங்க சவுத் கொரியாக்கா போயிட்டு வந்திருக்கீங்க. அம்மா யார் நீ? டே மானாச்சா வச்சுட்டு இருக்கவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனை சாதாரணமா எடை போட்டு அவனை முடிச்சு ஓடுறத விட்டுட்டு தேவலாம எதுக்குடா அவங்ககிட்ட வம்பளுக்கணும். சரி மிச்சதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இந்த இடத்துக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவனால கிளம்பலாம் பார்க்க எங்கடா ஓட பாக்குறீங்க? இல்லங்கடா இந்த இடத்த விட்டு உங்களை உயிரோட போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை அட்டாக் பண்ண அவன் அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே இந்த வயசான அவளும் ஈஸியா தடுக்கிறான். அவனும் இவனை பார்த்து சிரிக்க அவர் ஒரு நிமிஷம் பதறாரு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா ஹீரோ போன அந்த டஞ்சனும் ரெட் கேட்டா மாறினதுனால எல்லாரும் வெளியே அலர்ட்டா இருக்கேன். அந்த டஞ்சனுடைய மிகப்பெரிய ஒரு பாஸா இருக்கிற ஒன்னும் எவ்வளவு தைரியம் தான் எங்களுடைய ஆளுங்களை இப்படி பண்ணிருப்பேன். முதல்ல அவனுடைய ஆளுங்களை கொள்ளுங்க, அதுக்கப்புறம் நான் இவனை கொள்றேன். அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க இந்த ஹியூமன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் எனக்கு தெரியும் போது. ஏன்னா இவனால எங்களுடைய லாங்குவேஜை புரிஞ்சுக்க முடியுதுன்னா என்னடா பண்ணலாம்? மொழி கொடுத்து வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு போடணுமா என்ன உனக்கு? யாரும் இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிக்க முடியாதுடா. என் முன்னாடி திரும்ப எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு அது கத்திட்டு இருக்க அந்த பாசம் அது அந்த காட்டு ஃபுல்லா நல்லா கேட்டுட்டு இருக்க. என்ன நீ கத்துனா மட்டும் எவனாச்சும் வெளியே வந்துருவான்னு நினைச்சியா? நீ உண்மையிலே காமெடியான ஆளுதான்பா. சரிங்க எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு ஹீரோ சொன்ன அடுத்த நிமிஷமே தன்னுடைய ஷேடோ ஆர்மியை சேர்ந்தவனுங்க எல்லாருமே வெளியே வரானுங்க. இப்ப பாடுறா எவனும் இந்த இடத்த விட்டு போல எல்லாருமே உங்க கூட வந்துட்டானுங்க தான். என்ன இங்க நடக்குது அப்படியே அந்த பாஸ் மாஸ்டரும் கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஹீரோ கிட்ட வர ஹீரோ தன்னுடைய தளபதிகள் கூட நின்றுட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் எப்படி பண்ணிருப்படா? என்ன பண்ணிருப்படா? நான் இப்ப பண்றேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆர்மி அனுப்ப எல்லாரும் சண்டைக்கு ரெடியா போறானுங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வெறித்தனமா அடிச்சுப்பானுங்க. ஹீரோவை நோக்கி இன்னும் 2 பேர்கிட்ட அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ண வர ஆனா டேங்க் டக்குன்னு முன்னாடி வந்து அவனுங்களை 2 பேரையும் தூக்கி போட்டு அடிக்கிறான். இதெல்லாம் போதும் இதோட முடிச்சுப்போன்னு சொல்லிட்டு அந்த பாஸும் ஹீரோவையே அட்டாக் பண்ண நேரடியா களத்துல வர ஹீரோ வந்து அட்டாக் பண்றன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஈகிரிஸ் அப்புறம் பெரு வந்து எங்களுடைய தலைவன் கிங்கு மேலேயே கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு அட்டாக் பண்ணுவானுங்க. ஒருத்தன் காலை வெட்டுறான், இன்னொருத்தன் கையை வெட்டுறான். உண்மையிலே வெறித்தனமா இருக்கும் இந்த சண்டை. இன்னொரு பக்கம் நம்ம டஸ்கோ சும்மா இல்லாம அவனுடைய கிராவிட்டி ஆக்சலரேஷன் பவரை பயன்படுத்தி அவனை அப்படியே தரையா நசுக்குறான். அதோட ஹீரோவும் அந்த பாஸ் கிட்ட போயிட்டு என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல, நீ மட்டும் எனக்கு கோஆபரேட் பண்ணிட்டீனா உனக்கு கம்மியான லெவலுக்கு மட்டும்தான் வழியை கொடுப்பேன். அப்புறம் பார்த்தா அந்த பாஸ் மாஸ்டரும் அப்படியே ஒரு அசைவும் இல்லாம அப்படியே படுத்து கிடக்குது. ஹீரோவும் யோசிக்கிறான், எனக்கு
தெரிஞ்சு இதோட இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எதுவுமே இது சொல்லாம அப்படியே கம்முனுக்குது. இதுக்கான அர்த்தம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து நான் திரும்பி எந்த ஒரு கேள்வியும் உங்ககிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு குறுக்கிட்டு இருக்கு. என்னோட கெஸ் படி அது ஒன்றும் இந்த இடத்துல மேட்டர் கிடையாது. இந்த மொமெண்ட்லயும் இந்த நிறைய விஷயத்த நான் இந்த இடத்துல வெளிப்படையா கண்டுபிடிக்கணும். இந்த கீ எனக்கு முன்ன கிடைச்ச அந்த லூட் பாக்ஸ்ல இந்த ரேண்டம் கர்ஸ்ட் மூலியமா கிடைச்ச கீ கிட்டத்தட்ட என்னுடைய ரெக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆஃப்டர் முடிஞ்ச பிறகு என்னுடைய லெவல் கிட்டத்தட்ட 100 அடைஞ்சதுனால ஜேஜோ ஐலாண்டோடைய முடிவுக்கு அப்புறம் நான் ரொம்பவோ பவர்ஃபுல் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ரிவார்டு இந்த கீ கிடைச்சது. அந்த ஐட்டத்தோடைய நேம் என்னன்னா கீ டு தி கார்டினல் டெம்பிள். இதோடைய லெவல் வந்து டிஃபிகல்ட்டி என்னன்றது தெரியல. அப்புறம் அந்த கீயோடைய முழு விவரத்தை சொல்றாங்க. இந்த கீயை ஒன்ஸ் பயன்படுத்த அடுத்த நிமிஷமே அந்த கார்டினல் டெம்பிள்குள்ள போறதுக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ஐட்டத்தை நீங்க பயன்படுத்தின உடனே டிசைன் செய்யப்பட்ட கேட்டுக்குள்ள நீங்க போறது மட்டும் இல்லாம ஆஃப்டர் நீங்க போன அந்த கேட்டோடைய லொகேஷன் வந்து ரிவீல் ஆயிட்டு ஷார்ட் டைம் பீரியட்லயே அது வந்து பாஸ் ஆயிடும். அதனால அதுக்குள்ள நீங்க முடிச்சுட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அதோடைய டைம் லிமிட் வந்து கிட்டத்தட்ட 417 மணி நேரம் 6 நிமிஷங்கள் 52 வினாடிகள். ஹீரோவை யோசிக்கிறான். இந்த கீ கார்டினல் டெம்பிளோடையது. என்னோட வாழ்க்கையில நான் அதை மறக்கவே மாட்டேன். அந்த இடத்த ஈவன் இப்போ கூட எனக்கு அது ரொம்பவும் பயத்தை தான் தருது. அந்த டபுள் டஞ்சன் அப்படின்னு ஹீரோவை யோசிக்கிறான். இப்ப மனசுக்குள்ள அவனுக்கு ஒரு விஷயம் கூப்பிடுது. கண்டிப்பா இந்த சிஸ்டம் வந்து திரும்பவும் என்ன அந்த இடத்துக்கு வர சொல்லுதுன்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. அந்த பிளேஸுக்கு நான் எப்ப போனாலுமே திரும்பவும் எல்லாமே ஆரம்பிக்குமான்றது தெரியல. பட் அப்ப போனப்போ நான் வீக்கா இருந்தேன். என்னால எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலுமே இந்த சிஸ்டம் உருவாகிறதுக்கான காரணம் வந்து அந்த டபுள் டஞ்சன்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. ஆனா இன்றைய சூழ்நிலையில நான் கிட்டத்தட்ட ரொம்பவே மாறிட்டேன். இந்த மொமெண்ட் வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ண மாதிரி தான் ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்குதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இதனோட முடிவா எனக்கு தெரிய வருது என்னன்னா கண்டிப்பா அந்த இடத்துல யாரோ என்னோட வருகைக்காக காத்துட்டு இருக்காங்கன்றது அதுல இருந்து எனக்கு தெரியுது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, உங்களை பார்க்க நானே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டபுள் டஞ்சனை பத்தி யோசிக்க அந்த டபுள் டஞ்சனை காமிக்கிறாங்க. அந்த டபுள் டஞ்சனுடைய கேட்டு கதவெல்லாம் ஓபன் பண்ணி உள்ள போக கொஞ்சம் கொஞ்சமா அந்த கார்டோடைய முகத்தையும் காமிக்கிறாங்க. வா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி. அதுவும் ஹீரோவை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்க சிரிச்சுக்கினே அதோட எந்த இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்மள சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமா இருக்கும்ன்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா திரும்ப எப்படா டபுள் டஞ்சனுக்கு போவானோன்னு. இந்த எபிசோட அதை காமிச்சிட்டாங்க. அதனால முடிஞ்சளவுக்கு எல்லாரும் மிஸ் பண்ணாம பார்த்துருப்பீங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்து பண்ணிருப்பேன். முடிஞ்சளவுக்கு தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.